Hi friends, welcome to my YouTube channel. நான் உங்கள் பாலா. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் எத்தனை சம் சால்வ் பண்ணியிருந்தோம்? 39 சம் வரை சால்வ் பண்ணியிருந்தோமா? இப்போ 40வது சம் பார்ப்போம். 40வது சம் பாருங்களேன். If an article is sold at 12.5% gain instead of 16.2/3% loss, the man gains rupees 1533 more. Find the cost price of that article. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த மாடல் ஒரு 3-4 சம் பார்த்தோம். அதே மாடல் தான் இந்த சம். அதாவது இந்த லைன் காஸ்ட் பிரைஸா 100% சொல்லிட்டு நம்ம வச்சுப்போமா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் காஸ்ட் பிரைஸோட எவ்வளவு கம்மியா விற்கிறாரு, லாஸுக்கு விற்கிறாரு. எவ்வளவுக்கு லாஸுக்கு அப்படின்னா, இந்த சைடு இருக்கிறது எப்பவுமே லாஸ், இந்த சைடு இருக்கிறது எப்பவுமே ப்ராஃபிட். ஏன்னா இதுதான பார்டர் லைன், காஸ்ட் பிரைஸ்ன்ற பார்டர் லைன். அப்போ மைனஸ் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். -16.2/3% லாஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்? இதுக்கு பதில இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படின்னா அதான் மீனிங். இதுக்கு பதில அவர் ஒரு ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறாரு. அப்படி எவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறாரு? 12.5% கெயினுக்கு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்படி வித்தா அவருக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குது? 1533 அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அஸ் யூஸ்வலா நம்ம இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா தானே இந்த வேல்யூ. இப்ப பாருங்க, இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? 12.5% மைனஸ் டிஃபரன்ஷியேட்டுக்கு ஒரு மைனஸ், ஆல்ரெடி இங்க லாஸ்ட் ஒரு மைனஸ் இருக்கா? இப்போ -16.2/3%. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப 12.5% பிளஸ் 16.2/3%. இது ரெண்டையும் ஆட் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது இந்த பெர்சன்டேஜ்ல இந்த டேர்ம் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஆட் பண்ணா நமக்கு டைம் அதிகமாகும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை ஷார்ட்கட்டா எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, இப்படி பெர்சன்டேஜ்ல வச்சுக்க வேணாம். நம்ம இதை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பெர்சன்டேஜ் வேல்யூவை எப்படி ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. 12.5%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/8. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோமா? 16.2/3%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/6. இங்க லாஸ்ட்னால இங்க மைனஸ் போட்டுக்கிறேன், இங்க ப்ராஃபிட்னால பிளஸ் போட்டுக்கிறேன். இப்ப ரெண்டும் சேம் தானே. இப்ப பாருங்களேன், இப்ப 1 தான் 100% சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஏன் எழுதலாம்? இந்த 100% நம்ம எப்படி எழுதணும்? எப்படி எழுதிக்கலாம்? 100/100 எழுதிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ 1 தான் 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை? 1/8 செக் பண்ணி பார்ப்போமா? 1/8ன்ற ஃபிராக்ஷன் வேல்யூட பெர்சன்டேஜ் வேல்யூ 12.5% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? நான் இந்த சைடு டிவைட் பை 8 போடுறேன். அப்போ இந்த சைடும் டிவைட் பை 8 போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 1/8ன்ற ஃபிராக்ஷன் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 8 நான் அப்படியே கேன்சல் பண்றேன். எவ்வளோ? 12.5% தானே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? 1/8ன்றதுக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 12.5%. ரெண்டும் சேம் தான். ஸோ நான் இதுக்கு பதிலா ஃபிராக்ஷன் வேல்யூ வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு பதிலா ஃபிராக்ஷன் வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, 1/8 போட்டுக்கிட்டேன். டிஃபரன்ஷியேட், அதே டிஃபரன்ஷியேட்டை போட்டுக்கிறேன். அப்போ லாஸுக்கு -1/6. இதோட டிஃபரன்ஷியேட் தானே இந்த வேல்யூ. ஸோ நான் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 1/8 பிளஸ் 1/6. இப்ப இது ரெண்டை ஆட் பண்ணுவோமா? இதை இங்க மேல மல்டிப்ளை பண்ணுவோமா? இதை இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அதாவது இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் சரி, நான் அப்படியே டேரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 6 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், பிளஸ் இந்த 8 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 8 டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 48. அப்போ ஃபர்தரா என்ன வரும்? 8 + 6 என்ன? 14. 48 அப்படியே டினாமினேட்டர்ல அப்படியே இருக்குமா? இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7/24. இந்த 7/24 தானே இந்த வேல்யூ 1533. இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்டா 2-3 சம் எப்படி பார்த்தோம்? அதாவது 30% டிஃபரன்ஷியேட் மைனஸ் லாஸ்ட்டுக்கு 20% இப்படி போட்டோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ 50% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோமா? அப்போ இந்த 50% தான் லாஸ்ட் 2-3 சம்ல இங்க ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 50% தான் இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப காஸ்ட் பிரைஸ் தான் எல்லா சமயம் கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போமா? இப்ப பாருங்களேன்,
இந்த 50% நான் எப்படி வச்சுக்கிறேன், 50/100 வச்சுக்கிறேன். அப்ப பாருங்களேன், ரெண்டு ஒண்ணு தானே, 50% 50/100 ஒண்ணுதான். அப்ப இந்த 50 தானே அந்த எக்ஸ், அப்ப 100ன்றது இந்த காஸ்ட் பிரைஸ் தானே. அதே மாதிரிதான் இங்க சேம் தான், ஆனா இங்க என்னன்னா இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்போ இந்த 7னா இந்த 1533, அப்ப 24ன்றது என்னது, காஸ்ட் பிரைஸ். இதுல கிளியரா இருக்கீங்களா, எந்த டவுட் இல்லைல்ல. 50% நம்ம 50/100 எழுதிக்கலாம். இந்த 50 தான் இந்த எக்ஸ், அப்ப இந்த 100ன்றது தான் காஸ்ட் பிரைஸ், 100% தான் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே தானே இங்க, இது வந்து ஆல்ரெடி ஃபிராக்ஷன்ல இருக்கு, இது பெர்சன்டேஜா இல்லாம நம்ம ஃபிராக்ஷன்ல வச்சுக்கிட்டனால இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப பேஸ் வேல்யூ எப்பவுமே நமக்கு என்ன தெரியும், காஸ்ட் பிரைஸ் தெரியும், இந்த 24. அப்போ நம்ம இங்க எடுத்து எழுதுவோமா, 7னா 1533, இது டிஸ்பிளே ஆகுதுல இங்க கீழே. அப்போ என்ன நமக்கு தேவை, அவன் என்ன கேட்டிருக்கான், காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்கான். இப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது 24ஆ. பாக்ஸ் பத்திர மாதிரி சால்வ் பண்ணுவோமா. ஆன்சர் ஆப்ஷன் எதுவுமே ஃபிராக்ஷன்ல இல்லை. ஸோ ஏதோ இந்த 700 டைரக்டா கேன்சல் தான் ஆக போகுது. நான் என்ன பண்றேன், கேன்சல் பண்ணுவோமா, ஈஸியா தானே இருக்கு. 2 7s are 14, ரிமைனிங் 1, 1 7s are 7, 6, 9 7s are 63. இப்போ நமக்கு 219ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர், அதாவது 219ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். இப்போ யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாருங்களேன், 9 × 4 எவ்வளோ, 36. அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்றதுல தான் முடிய போகுது. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க, எது 6 முடியுதுண்டு. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 6 முடியுது, வேற எதுவுமே முடியுதா, வேற எந்த ஆப்ஷன் ஆச்சும் இல்ல. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, 5256, 5256 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. மேபி 2-3 ஆப்ஷன்ல 6 முடிஞ்சா மல்டிப்ளை பண்ணணும், இப்படி இல்ல ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்து நம்ம டேட்டா போட்டு போயிடணும். இதான் ஆன்சர். புரிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து 41. 41ன்றது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், இதுவரையும் நம்ம பார்க்காத மாடல், வேற ஒரு மாடல்ல இருக்கு. பாருங்களேன், the selling price of an article is rupees 624 when it is sold at 30% profit. If the cost price of the article is increased by rupees 50 and the selling price is increased by rupees 60, then what will be the profit percentage nearest to integer. பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 624 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. இதான் செல்லிங் பிரைஸ். நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், அது விற்கிற, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு ப்ராஃபிட் வச்சு வித்துருக்கான், 30%க்கு ப்ராஃபிட்டா வச்சு விற்கிறப்போ. அப்ப நமக்கு என்ன தெரியும், காஸ்ட் பிரைஸ்ன்றது 100%, ப்ராஃபிட்ன்றது கொடுத்துட்டான் 30%. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா செல்லிங் பிரைஸ் கிடைக்குமா. அப்போ இந்த 624 என்னது, இந்த 130% தான் நமக்கு இது. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிப்போம், காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்போம். இப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன, 100%. இந்த பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் ஆயிருமா, இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிருமா. இந்த 39 இங்க மல்டிப்ளை டிவைட் பண்றேன். 4 13s are எவ்வளவு, 52, ரிமைனிங் 10, 104 இருக்கா. அப்ப 13 × 8 எவ்வளோ, 104ஆ. அப்ப 48, இங்க ஒரு 10 இருக்கு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க வருமா, 480. இது என்னது, இது வந்து காஸ்ட் பிரைஸ். நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவன் என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறான், இஃப் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் இன்க்ரீஸ்ட் பை rupees 50. அப்போ நான் இங்க எழுதிக்கிறேன், இங்க எழுதுவோம். காஸ்ட் பிரைஸ் வந்து 50 ரூபா கூடுது, ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு, 480, அதுல 50 ரூபா தானே, அதுல ஒரு 50 ரூபா கூட்டினா எவ்வளவு வரும் காஸ்ட் பிரைஸ், 530. நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், அண்ட் செல்லிங் பிரைஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை rupees 60. நமக்கு ஆல்ரெடி செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியும், 624 தெரியும், அவன் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டான். அதுல ஒரு 60 ரூபா கூடுது, அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன, 684 rupeesஆ. இப்ப அவன் என்ன கொடுக்குறான், என்ன கேட்கறான், இதுல எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கறான். கண்டுபிடிப்போமா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஷியோல ஃபைனல் ரேஷியோ வச்சுப்போமா, ரேஷியோல வச்சுப்போம். நான் இதையும் கேன்சல் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 கேன்சல் பண்ணி பாக்குறேன். 2 2s are 4, ரிமைனிங் 1, 6 2s are 12, ரிமைனிங் 1, 5, 265. 265 × 12, 2 எவ்வளோ, 530. இதை கேன்சல் பண்றேன். அதே 2ஆல 3 4 2. ஃபைனலா இதுக்கு அடுத்து எதுவும் கேன்சல் ஆகுமா, 3ஆல இது கேன்சல் ஆகாது, 3 அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஃபைனல் ரேஷியோ பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இதுலயே டைரக்டா நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போமா. ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100.
இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா நமக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நான் ஒரு பொருளை வந்து வாங்கி வச்சிருக்கேன், அதை நான் ஏதோ உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். அதுல எனக்கு ப்ராஃபிட் வேணும்னா நான் உங்களுக்கு எவ்வளவு வச்சு வித்திருப்பேன் மொத்த அமௌண்ட், அதையும் காஸ்ட் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணா செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருமா? மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைச்சிருமா? இப்போ பாருங்க, அப்போ 342வையும் 265வையும் மைனஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். அப்போ மைனஸ் பண்ணுங்க, அப்படியே டைரக்டா பண்ணுங்க. இங்கிட்ட ஒரு 35 இருக்கு, அங்கிட்ட ஒரு 42 இருக்கு, ரெண்டு ஆட் பண்ணா 77 தான் இங்க ப்ராஃபிட். 77ன்ற ரேஷியோ தான் இங்க ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் என்ன? காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியும் 265 இன்ட்டு 100. அவன் என்ன கொடுத்துட்டான்? நியரஸ்ட்னு கொடுத்துட்டான். அப்போ பாயிண்ட்ல தான் ஏதோ வரப்போகுது, நம்ம நியரஸ்டா தான் வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 5ஆல கேன்சல் பண்றேன். 20 × 5 100. இதை 5ஆல கேன்சல் பண்ணா 5 5 25, ரிமைனிங் 1 53. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 77 20 மல்டிப்ளை பண்ணுவோம், பிரிச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். நான் என்ன பண்றேன்? 77 10 + 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். இது மல்டிப்ளை, ஏன்னா 10 + 10னாலும் 20 தான். இந்த 77 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம், டிவைட் பை 53. இப்போ பாருங்க, 77 × 10 எவ்வளோ? 770. அப்ப இங்க இந்த 77 இங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப இன்னொரு 770. நமக்கு 770யும் 770 ஆட் பண்ண என்ன? 0 14 14 15. அப்போ மேல என்ன வரும்? 1540 வருமா? டிவைடட் பை 53. இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும். என்னன்னா, நம்ம ஃபர்தரா அப்படியே கரெக்டா நம்ம கேன்சல் பண்ண அவசியம் இல்லை, நியரஸ்டா வச்சு செக் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து 53 இதை டைரக்டா கேன்சல் பண்றேன். இங்கே எடுத்துக்கிறேன். 154ல எத்தனை 53 இருக்கு? 253 இருக்கு. ஏன்னா 153 சார் 53, 253 சார் 106. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 106, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? ஒரு 48 இருக்கா? அப்ப இங்க 48 போட்டுக்கிறேன். அப்போ 480 இருக்கு. இந்த 480ல 53 எத்தனை டைம் இருக்கு? நல்லா பாருங்க. இப்போ 53 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 530 வரும். ஆனா இங்க 480 தான் இருக்கு, 48 இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 9ஆல மல்டிப்ளை பண்ணாதான் இந்த 480 கிட்ட அது பக்கத்துல வரும். அப்ப 9ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு பாயிண்ட் ஏதோ சம்திங் வரும், இது இன்ஃபினிட் ஆயிரும், ஏதோ சம்திங் இங்க வரும். நம்ம இப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போமே, 29 கிட்ட எது ஆன்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நியரஸ்ட் ஆன்சரே ஆப்ஷனே 29% இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா போட்டுறணும் 29% தான் ஆன்சர்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? உட்காந்து ஃபர்தரா ரிவைட் பண்ணிட்டு இருக்க கூடாது, நமக்கு டைம் எடுத்துரும். நமக்கு தேவை அந்த ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். புரிஞ்சுல? நெக்ஸ்ட் வந்து 43 பார்ப்போம். 43 பாருங்க. By selling an article for rupees 1134, Anu suffers as much loss as she would have gained by selling it at 10% profit. If she sells it for 1354.5, then her profit percentage is. இந்த கொஸ்டினை நம்ம அதாவது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அதுலதான் இந்த சம் வந்து நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடுவோம். ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். அவன் இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு பாருங்களேன். அனுன்றவங்க வந்து விற்கிறாங்க ஒரு ஆர்டிகிள. எவ்வளவு விற்கிறாங்க? 1134 rupeesக்கு வந்து விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது இல்ல லாஸ் கிடைக்குதா? லாஸ் கிடைக்குது. எவ்வளவு லாஸ் கிடைக்குது அந்த டைம் நல்லா புரிஞ்சுக்கணும். அனு சஃபர்ஸ் as much losses, அவங்க லாஸ் ஆகுறாங்க. எது போலவே லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, she would have gained by selling it at 10% profit. 10% ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு அவங்க வித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அது போலவே 10% லாஸ் ஆகுது. அதான மீனிங். as much losses அப்படின்னா அது போலவே 10% ப்ராஃபிட் போலவே இங்க 10% லாஸ் ஆயிருந்திருக்கு. அதுதான் இங்க மீனிங், as much losses. அப்போ பாருங்க, அப்போ 10% லாஸ் அப்படின்னா இது செல்லிங் பிரைஸ். அப்போனா இந்த 90% தானே இந்த 134. காஸ்ட் பிரைஸ் 100%, 10% லாஸ். அப்போ 90% தான் 134. அவன் எதுக்கு இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சிருக்கானா, நம்ம பசங்க என்ன போட்டுருவாங்க அப்படின்னா டக்குன்னு 110 போட்டுருவாங்க. ஏன்னா அவன் 10% ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்தனால. அப்படி எடுக்கக்கூடாது. 10% ப்ராஃபிட்டை போலவே இங்க 10% லாஸ் ஆயிருக்கு, அது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து எழுதியாச்சுன்னா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்கறான்? இஃப் சி செல்ஸ் இட் ஃபார், அவங்க 1354.5ல வித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் கேட்கறாங்க. நான் இந்த டைம்லாம் ஒரே, அதாவது நம்பர்ஸ்லாம் வேல்யூஸ்லாம் ஒரே சைடு வச்சிருக்கனால நான் அப்படி வச்சுக்கிறேன். 1354.5.
இவ்வளோக்கு விற்றா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்துட்டு செல்லிங் ப்ரைஸு பெர்சன்டேஜில் நமக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக நம்ம அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரி. இந்த 90 நான் கேன்சல் பண்ணுறேன். 10 9s are 90, 1 9s are 9, ரிமைனிங் 2, 2 9s are 18, 5, 6 9s are 54. இப்படி கேன்சல் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது 126. 126 9ஆல கேன்சல் ஆகுமா? திரும்ப அகைன் 9ஆல கேன்சல் ஆகும். இது 9ஆல கேன்சல் ஆகுமா செக் பண்ணி பார்ப்போம். 1 9s are 9, ரிமைனிங் 45. இதுவும் கேன்சல் ஆகும் பாருங்க. 1 9s are 9, 3, அப்போ 4 9s are 36. இதை நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். 1 9s are 9, ரிமைனிங் 4, 5 9s are 45. நெக்ஸ்ட் ஒரு 0, இங்க ஒரு டிஜிட் இருக்குனால நெக்ஸ்ட் ஒரு 45. இந்த 4.5 நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்துட்டு நான் இந்த டெசிமல்ல கேன்சல் பண்ணிடுறேன். எதுக்கு அப்படின்னா, இந்த 10 நான் இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் அதிகமாகும். இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எடுத்து எழுதிருப்போம்? செல்லிங் பிரைஸ் இன்ட்டு இந்த 14 எடுத்துருக்கோமா? ஏன்னா இது ஃபர்தா கேன்சல் பண்ணியாச்சா? 14 வேணாம், அந்த 126 வச்சுப்போம். ஏன்னா இது இன்னும் கேன்சல் பண்ணி முடிக்கல. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதிருப்போம்? செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 126. நான் இதை ஃபர்தரா 9க்கு முன்னாடி கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நான் எடுத்து எழுதுறேன். செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 196. நெக்ஸ்ட் இங்க ஒரு 10 இருக்கும், இங்க ஒரு 1354. 10 இன்ட்டு 1354.5 இப்படி எடுத்து எழுதிருப்போம். நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் வேணா அந்த 126 கீழே கொண்டு போயிருப்போம். இப்போ பாருங்களேன், இந்த 10 இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இந்த 10 கேன்சல் ஆயிடும், இந்த டெசிமல் போயிருமா? ஏன்னா இப்ப பாருங்க, 1.1 இன்ட்டு 10 எவ்வளோ? 11. 2.5 இன்ட்டு 10 எவ்வளோ? 25. அதே மாதிரி 2.25 இன்ட்டு 100 எவ்வளோ? 2 டெசிமல் புள்ளி தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த 2 டெசிமல் உள்ள போயிடும். அப்ப 225 ஆயிருமா? அந்த மாதிரி தான் 110ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு டெசிமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி தானே நான் இப்படி எடுத்து எழுதிட்டு இருந்தோம், டைம் அதிகமாகும். நான் என்ன பண்றேன், இந்த 10 அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணி நான் இதை அடிச்சு விட்டுட்டு இங்கே நான் டெசிமலை இப்படி எடுத்து விட்டுறேன் டைரக்டா. அப்ப பாருங்க, இங்க ஒரு 45 இருக்கு. ஆல்ரெடி நம்ம 9ஆல கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப 5 9s are 45. புரிஞ்சுல எப்படி கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டைரக்டா பண்ணிடணும். அப்படியே மைண்ட்லேயே இந்த 10 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த டெசிமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ ஒவ்வொருக்கையும் எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் கன்சியூம் ஆயிடும். ஏற்கனவே தெரியும், கண்டிப்பா சொல்றேன், சிஜிஎல்ல வந்துட்டு அவன் செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துருவான். ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அது செலெக்ஷன் போஸ்ட்ல கிராஜுவேட்டும் கொண்டு வந்துட்டான். அப்போ சிஜிஎலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால செக்ஷனல் டைமிங்னா 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து 25 சம் சால்வ் பண்ணணும். அப்போ நம்ம இப்படி எல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது, டக்குன்னு சொல்லிட்டு இப்படியே அப்ரோச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 14. நான் இது என்ன பண்றேன், 14 அப்படியே 7ஆல கேன்சல் பண்றேன். 2 7s are 14, 2 7s are 14, ரிமைனிங் 1, 1 7s are 7, ரிமைனிங் 3, 5 7s are 35, ரிமைனிங் ஃபர்தரா அந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணி விடுறேன். கேன்சல் பண்ணா 10 1 7 0.5 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ன்றது என்னது? 107.5%. இது ஆன்சரா? இது ஆன்சர் கிடையாது. அவன் இப்படி வித்தா என்ன கேட்டிருக்கான்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டிருக்கான். இந்த செல்லிங் பிரைஸ்ல என்னென்ன இருக்கும்? உள்ள காஸ்ட் பிரைஸும் இருக்கும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் இருக்கும். நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியும், 100% தெரியுமா? அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 7.5%. இந்த 7.5% தான் நமக்கு என்னது? ஆன்சர். அதுதான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். 7.5% ப்ராஃபிட். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் 44 பாருங்க. A shopkeeper sold an article for rupees 3,750 if he had charged 24% less. 29% 7. ஒரு கொஸ்டினை விட்டோமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 40 பார்த்தோம், 41 பார்த்துட்டோம், 42 43. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 44ன்னு சொல்லிட்டோமோ 42க்கு அடுத்து. அப்ப லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 43. அப்ப இந்த கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் வந்து 42. அப்ப இந்த கொஸ்டின் வந்துட்டு 43. நம்ம நம்பரை தப்பா போட்டோம். ஃபர்ஸ்ட் சம் 40 பார்த்தோம், செகண்ட் சம் 41 பார்த்தோம், தேர்ட் சம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 42 பார்த்தோம். அப்போ இந்த சம் வந்து 43. நான் நம்பரை வந்து இங்க வந்து தப்பா எழுதி வச்சிட்டேன். அப்போ இந்த சம் வந்து 43.
43 பாருங்க. A shopkeeper sold an article for rupees 3,750 if he had charged 24% less. Even then, he would have earned a profit of 14%. What is the original cost of the article? இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கொஸ்டின். ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஷாப்கீப்பர் வந்து 3750 ஒரு பொருளை விற்கிறாரு. அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் என்ன? 3750 ரூபீஸ் தான் செல்லிங் பிரைஸ். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 24% குறைக்கிறாரு இந்த அமௌண்ட்ல. அப்படி குறைச்சாலும் அவருக்கு 14% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்துட்டு நம்மளை ரிலேட் பண்ணிப்போம், அப்போதான் ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்கு, ஒரு பாக்ஸ் இருக்கு. நான் அது வந்து எல்லாருக்கும் வந்து 3750 விற்கிறேன். ஆனா இப்ப நீங்க வரீங்க, நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு உங்களே என்னைய நல்லா தெரியும், நம்ம 2 பேரும் நமக்கு நல்லா பழகிருக்கோம். அப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி 3750 கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன், அதாவது குறைச்சு கொடுக்க போறேன். எவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா 24% லெஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த அமௌண்ட்ல, அதாவது இந்த அமௌண்ட்ல 24% லெஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்படி கொடுத்தாலுமே எனக்கு அதுல வந்துட்டு நான் உங்க மூலியமா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 14% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினே. இப்ப இது நம்ம எப்படி சால்வ் பண்றது இருக்கு, எப்படி பண்றோம்ன்றதுதான் இருக்கு. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னன்னா, நம்ம காஸ்ட் பிரைஸ்ன்றதை எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போம், 100% எடுத்துப்போம். அது ஓகே, அது வந்து காஸ்ட் பிரைஸ்னா 100% எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அதை இப்ப இந்த இதுல விட்டுருங்க. அதை வந்து மைண்ட போட்டு குழப்பிக்க வேணாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3750 100% வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நம்ம காஸ்ட் பிரைஸ் தானே 100% வைப்போம், நீங்க என்ன இதை வந்து 100% வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அது வந்து காஸ்ட் பிரைஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட், மொத்தமா நான் ஒண்ணு வாங்குறேன், அதை வந்து நான் 100% வச்சுக்கிறேன். அது வேற கான்செப்ட். அது வந்து இதுக்கான இதை வந்து குழப்பிக்க கூடாது. இது கூட 3750 நான் எல்லாருக்கும் விற்க போறேன். அதுல இருந்து நான் 24% உங்களுக்கு குறைச்சு கொடுக்குறேன். அதுல இருந்து இந்த அமௌண்ட்ல இருந்து 24% குறைச்சு கொடுக்குறேன். அப்ப இந்த அமௌண்ட் என்னவா இருக்கும், ஒரு முழுமையான அமௌண்ட். முழுமைனா என்ன, 100%. அதனால இங்க நான் 100% எடுத்திருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன், 24% குறைச்சு கொடுக்குறேன். அப்ப நான் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்ல வச்சு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வித்திருப்பேன், 76% நான் வித்திருப்பேன். ஏன்னா இந்த அமௌண்ட்ல 24% குறைச்சிட்டேன். நீங்க தான் நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு 25% குறைச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்திருப்பேன், 76% தான் வித்திருப்பேன். அப்ப நான் எல்லாருக்கும் எவ்வளவு விற்கிறேன், 3750 முழுமையான ஒரு அமௌண்ட். புரியுதுல? இந்த இடத்துல ஏன் 100% எடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் தான் இப்ப நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இந்த முழுமையான அமௌண்ட் நம்ம 100% எடுத்துக்கிறோம். அதுல 25% குறைச்சிட்டேன். அப்படி குறைச்சுனா 76% நான் உங்களுக்கு விற்க போறேன். அப்ப இந்த 76% தான் உங்களுக்கான செல்லிங் பிரைஸ். உங்களுக்கான செல்லிங் பிரைஸ் புரியுதுல? இதை வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. இதை நம்ம கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி நம்ம எப்படி பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணுவோமா, செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100%. நெக்ஸ்ட் வந்துட்டு 3750 இன்ட்டு 76%. நெக்ஸ்ட் நமக்கு இந்த செல்லிங் பிரைஸ் வேணும், அதாவது உங்களுக்கு எவ்வளவு விற்கிறேன்ற செல்லிங் பிரைஸ் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த 100% இப்படி கீழே கொண்டு வரேன். இப்படி ஒவ்வொரு டைமும் எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. இப்ப பாருங்க 3750, இதுல வந்து எனக்கு 24% நான் உங்களுக்கு குறைச்சு விற்கணும். அப்ப இந்த அமௌண்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்போ முழுமையான அமௌண்ட்ல 24% குறைச்சா என்ன, குறைச்சா எவ்வளவு வரும், 76%. அப்போ இன்ட்டு 76% டிவைடட் பை 100% கூட விட்டுரும். இப்படிதான் போடணும். இங்க பாருங்களேன், நம்ம இப்படி பண்ணி அதே அமௌண்ட் தான் வருது. நம்ம டைரக்டா அப்படியே போட்டோம் பாருங்க. இங்க பெர்சன்டேஜ் வரலன்னா இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, அதாவது 3750 100. இப்போ அந்த 100ல 100%ல 24% போயிருச்சு. இப்போ ரிமைனிங் 76%. அந்த 76% இந்த அமௌண்ட்ல எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படியே எழுதிடணும். நம்ம ஒவ்வொருக்கும் இப்படி எடுத்து எழுதிட்டு இருந்தா டைம் கன்சியூம் ஆயிரும். இப்போ எப்படி எழுதணும் புரிஞ்சுல? இந்த கீழே இருக்கிற முழுமையானது தான் இது. ஆனா நமக்கு தேவை இந்த 76 தான். இதை இப்படிதான் எழுதணும். இப்போ நான் கேன்சல் பண்றேன், இதை கேன்சல் பண்ணிடுறேன். 5ஆல கேன்சல் பண்ணா 2, இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 7 5 35, ரிமைனிங் 2 5 75. கரெக்ட் தானே? 7 5 35, ரிமைனிங் 2. இதை நான் 2ஆல கேன்சல் பண்றேன், 3 1 38. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணணும். இது ஈஸியா தானே இருக்கு, நான் இப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறேன். 75 × 38 இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நம்ம பிரிச்சு பண்ணிப்போம். 75 ×
38 30 + 8 சொல்லிட்டு பிரிக்கிறேன். இப்போ 75 × 30 எவ்வளோ? 75 × 3 எவ்வளோ? 225. அப்போ இங்கே ஒரு 0 இருக்கு. அப்போ 225 ப்ளஸ் 75 × 8 எவ்வளோ? 75 × 8 மல்டிப்ளை பண்ணிடுவோம். 40 56 600. அப்போ இங்கே ஒரு 600. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2000. இங்கே ஒரு 850. இந்த அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு விற்றுருக்கேன். இப்போ புரிஞ்சா? அதாவது 3750 ரூபான்ற எல்லாருக்கும் விற்கிறேன். அதில் வந்துட்டு நான் 24% குறைச்சா எவ்வளோ அமௌண்ட்டு? 2850. இப்படி தான் அந்த குறைக்கணும். குறைச்சா 2850. நான் உங்களுக்கு விற்கிறனால எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? அவன் பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கான் 43 சம்பளம். ஈவன் தென் ஹி வுட் ஹேவ் ஏர்ன்ட் எ ப்ராஃபிட் ஆஃப் 14%. அப்படி வித்தாலும் எனக்கு 14% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ இதுல வந்துட்டு இது வந்து உங்களுக்கான செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த செல்லிங் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 14% ப்ராஃபிட் கிடைக்குதா? அப்ப இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? இதை நான் ரப் பண்ணிடுறேன். அப்போ இந்த 114% தானே 2850. நம்ம கரெக்டா எழுதிருக்கோமா? இது வந்து உங்களுக்கான செல்லிங் பிரைஸ். அப்படி வித்தாலுமே எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்குது? 14% ப்ராஃபிட் கிடைக்குது. இது செல்லிங் பிரைஸ். அப்ப இதுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் 100%. அப்போ 100% + 14% 2850. நம்ம ஃபைனலா என்ன கேட்கறான்? ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் என்ன? 100%. இதுதானே ஆன்சர். அப்போ இந்த 100% தானே ஆன்சர். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் பண்றேன். அப்போ இதை ஃபர்தரா கேன்சல் பண்றேன். 2 கேன்சல் பண்றேன். இதையும் 2 கேன்சல் பண்றேன். இதை 2 கேன்சல் பண்ணா 57. இதை 2 கேன்சல் பண்ணா 50. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எதுவுமே வந்துட்டு டெசிமல்ல இல்லை. அப்போ டேரக்டா கேன்சல் பண்ண போது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் தெரியும். 57 × 5 எவ்வளோ? 285. ஏன் சொல்றேன் அப்படின்னா 57 நான் பிரிச்சுக்கிறேன். 57 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 50 + 7 பிரிச்சுக்கலாம். அப்போ 50 × 5 எவ்வளோ? 250. அப்ப நம்ம பிரிச்ச ஒரு 7 இருக்கா? அந்த 7 × 5 எவ்வளோ? அது ஒரு 35. அதாவது பாருங்களேன், 57 நான் எப்படி பிரிக்கிறேன்? 50 + 7 பிரிக்கிறேன். இப்படி பிரிச்சோம் அப்படின்னா 50 × 5 எவ்வளோ? 250 + 7 × 5 எவ்வளோ? 35. இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ? 285. அந்த 285 தானே. அப்போ 57 × 5 எவ்வளோ? 285. இங்கே ஒரு 0 இருக்கு, அப்படியே போட்டுக்கிறேன். 50 × 50 எவ்வளோ? 2500. இதான் வந்து ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 44 பாருங்க. A person sold a chair at a profit of 13%. Had he sold it for 607.5 more, he would have gained X%. The cost price of the chair is 3750. Then the value of X is. இது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின். ஒரு பர்சன் வந்து விற்கிறாரு சேரை. எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் விற்கிறாரு? 13% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? இப்போ நான் தான் பெர்சன், நான் வந்து சேரை உங்களுக்கு விற்கிறேன், 13% ப்ராஃபிட் விற்கிறேன். அப்படி விற்கிறப்போ நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு அமௌண்ட் வச்சு விற்கிறேன். 13% இருந்தாங்கப்பா உங்களுக்கு சேரை விற்கிறேன், எனக்கு 13% ப்ராஃபிட் வச்சு நான் 113% விற்கிறேன். அப்படி விற்கும் போது எனக்கு என்ன தோணுது? இல்லை, நான் வந்து கொஞ்சம் திடீர்னு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ வச்சு விற்கிறேன்? 607 ரூபா 0.5. 607 ரூபா 50 பைசா வச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்படி வித்தா எனக்கு மொத்தமா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்குமா? அது வந்து X%. டோட்டலா ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்குமா? ஏன்னா அந்த 13%ம் எனக்கு ஒரு ப்ராஃபிட் பிளஸ் இந்த 607.5ஐயும் 0.5ஐயும் நான் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்ப மொத்தமா சேர்த்து எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்குமா? அவன் என்ன கொடுத்துட்டான்? X% கொடுத்துட்டான். அதான் பாருங்க, he would have gained X% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்கறான்? என்ன சொல்லியிருக்கான்? இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த சேர். காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டான். நான் வந்துட்டு வெளியே இருந்து நான் அந்த சேரை எவ்வளவு வாங்கி வைக்கிறேன்? என் கடையில 3750 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ எனக்கு அந்த மொத்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்கும்ல, அதான் என்னன்னு கேட்கறான். X% என்ன கேட்கறான்? இது வந்துட்டு நிறைய விதமா சால்வ் பண்ணலாம். ஈஸியா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவை இந்த X% தான். நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன்? 13% ப்ராஃபிட்க்கு விற்கிறேன். இது X% டோட்டல் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஏன்னா அவன் பாருங்க, he would have gained X%. X% எனக்கு மொத்தமா இந்த சேர் விற்கிறனால கிடைக்குது. நான் ஸ்டார்டிங்ல 13% ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். நெக்ஸ்ட் எவ்வளவு நான் எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட்டை கூட்டுறேன்? அது வந்து பெர்சன்டேஜ்ல இல்ல. பெர்சன்டேஜ்ல இருந்து அதான் ஆன்சரு. ரெண்டே ஆட் பண்ணா அதான் X%ன்னு சொல்லிட்டு. அது பெர்சன்டேஜ்ல இல்ல. அது என்னவா இருக்கு? இப்படி இருக்கு. 607.5 607
607.5 rupeesல நான் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்போ எனக்கு இந்த இதுதான் இந்த மொத்த ப்ராஃபிட் எனக்கு எவ்வளவு கேட்கறாங்க எக்ஸ் பர்சன்டேஜ். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், அதபடி நம்ம சால்வ் பண்ணுவோமே. ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் divided by cost price into 100. இதானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா. அப்போ இந்த வேல்யூக்கு நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியணும். இது ஒரு பெர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா இது ரெண்டே ஆட் பண்ணாதான் எக்ஸ் பர்சன்டேஜ். அதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்ல. நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். இது ப்ராஃபிட்டா இருக்கா, இது ப்ராஃபிட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க கீழே என்ன, இது நமக்கு பெர்சன்டேஜ்ல வேணும். கீழே என்ன பண்ணணும், அப்போ பெர்சன்டேஜ்ல காஸ்ட் பிரைஸ் போடணுமா. காஸ்ட் பிரைஸ் அவன் என்னன்னு கொடுத்துருக்கான், 3715 கொடுத்துட்டான், எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இன்ட்டு 100. இப்போ நான் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண போறேன். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் போயிருமா. இப்போ நான் என்ன பண்றேன், 25ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இதை 25ல கேன்சல் பண்ணா 125 சார் 25, ரிமைனிங் 12 5. இதை 25ல கேன்சல் பண்ணா 225 சார் 50, ரிமைனிங் 10. 107 எத்தனை 25 இருக்கு, 4. 425 சார் 100, ரிமைனிங் 7. இந்த 7 இங்க போட்டுக்கிறேன். அப்போ 3. இதை ஃபர்தரா 3ஆல கேன்சல் பண்றேன். 5 3 சார் 15, 8 3 சார் 24, ரிமைனிங் 1. இந்த 5ஐயும் இந்த 81ஐயும் கேன்சல் பண்றேன். 1 5 சார் 5, ரிமைனிங் 3. 6 5 சார் 30, ரிமைனிங் 1. அதுல 0 இங்க ஒரு பாயிண்ட் வச்சனால 2. அப்போ இந்த 607 ரூபா 0.5 வந்து 607 ரூபா 0.5 ரூபான்றது எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா எனக்கு கிடைச்சிருக்கு, 16.2%. எனக்கு மொத்தம் அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு, 13% plus 16.2% எவ்வளோ, 29.2%. ஆமா. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, இந்த எக்ஸ்ன்றது எக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது எனக்கு மொத்தமா 29.2% கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதை வந்து இன்னும் 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணவே வேண்டாம். அது சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை இப்போ சால்வ் பண்ணி காமிச்சோன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு அப்படி சால்வ் பண்ணணும்னு தோணும், டக்குன்னு இப்படி ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. எக்ஸ் பர்சன்டேஜ் நமக்கு தேவை. ஸ்டார்டிங்ல எனக்கு 30% ப்ராஃபிட் நான் வச்சு விற்கணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 607 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு விற்கணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸ்ட்ரா எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ 607 ரூபான்ற ருபீஸ் இதை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆக்கிட்டோம்னா இது ரெண்டும் தான் இந்த எக்ஸ் பர்சன்டேஜ். இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி மாற்றணும், இந்த ஃபார்முலா அப்படி போட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஈஸி. நெக்ஸ்ட் வந்து 45 பாருங்க. By selling a computer for rupees 26,000, a man gains 4%. If he sells the computer for rupees 19,000, then his loss will be. இது வந்து சூப்பர் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம இதுவரையும் சால்வ் பண்ணாதது, கொஞ்சம் வேற கொஸ்டினா இருக்கு. ஒரு மேன் வந்து கம்ப்யூட்டர் விற்கிறாரு. எவ்வளவு விற்கிறாரு, 26,000 விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது, 4% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ நம்ம டைரக்டா எழுதிடுவோம், இந்த 104% தானே எவ்வளோ, இந்த செல்லிங் பிரைஸ் தானே எவ்வளோ, 26,000. இதுவும் செல்லிங் பிரைஸ், இதுவும் செல்லிங் பிரைஸ். ஆனா இது என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு, இது வேல்யூல இருக்கு. 26,000 விற்கிறனால அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது, 4% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் செல்லிங் பிரைஸ். அப்போ 104% தான். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்கறான், 19,000 வித்தா அவருக்கு எவ்வளவு லாஸ் கிடைக்குமா ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்கறானா. லாஸ் தான், இல்ல லாஸ் தான் கிடைக்க போகுது. அவன் லாஸ் தான் கொடுத்துட்டான். நான் என்ன பண்றேன், இது நமக்கு தேவை. இந்த 30 இந்த 30 கேன்சல் பண்ணிடுறேன். இதை பார்த்தாலே தெரியும் 13 டேபிள்ஸால கேன்சல் ஆக போகுது. ஏன்னா 8 13 சார் 104, இங்க ஒரு 2. இதை கேன்சல் பண்ணா 4 19 சார் எவ்வளோ, 78. ஏன்னா 19 into 2 எவ்வளோ, 38. 38 into 2 எவ்வளோ, 76. அப்போ 76% தான் செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த 76% தான் செல்லிங் பிரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவன் என்ன கேட்கறான், செல்லிங் பிரைஸா கேட்கறான், ஃபைனல் செல்லிங் பிரைஸ் இல்ல, லாஸ் எவ்வளோன்னு கேட்கறான். அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் 100% தெரியும், 76%க்கு வித்திருக்காங்க. அப்போ எவ்வளவு லாஸ், கதம் 24%. நெக்ஸ்ட் 46 பாருங்க.
A Kindle is sold for 1325 at a profit of 25%. What would have been the actual profit or loss on it if it had been sold for rupees 742? சேம் தான், அதே மெத்தட் தான். அதாவது கிண்டல் விற்கிறாங்க, எவ்வளோக்கு விற்கிறாங்க? 1325 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது? 25% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த 125% தான் 1325. நெக்ஸ்ட் 742க்கு வச்சு விற்றா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், இதை 25 கேன்சல் பண்றேன். 25 கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 525 சார் 125, 625 சார் 525 சார் இங்கே 5 தான். 525 சார் 125, 132ல 125 போச்சுன்னா 7, அப்போ இங்கே ஒரு 3. கரெக்டா? நெக்ஸ்ட் இதை ஃபர்தரா கேன்சல் பண்றேன். ஆப்ஷன்ஸ் என்னதான் இதுல இருக்கா? இல்ல டைரக்டா தான் இருக்கு, அதாவது டெசிமல்ல இல்லாம. நான் என்ன பண்றேன், இது டைரக்டா கேன்சல் ஆகுமான்னு செக் பண்றேன். ஆகும். 153 சார் 53, ரிமைனிங் எவ்வளோ? 12. 53 22வா? அதாவது 53 74ல 53 போச்சுன்னா எவ்வளோ? இங்கே ஒரு 1 சாரி 21, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்போ இந்த 212ல 53 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கா? 4. ஏன்னா பாருங்க 53 நான் பிரிச்சுக்கிறேன், 50 + 3 பிரிச்சுக்கிறேன். 50 × 4 எவ்வளோ? 200. 3 × 4 எவ்வளோ? 12. அப்போ 200 + 12 212. புரிஞ்சுல? அந்த மாதிரி நான் டைரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். 14 × 5 எவ்வளோ? 70%. அப்போ 70% விற்றுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸே நம்ம 100% நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 70% விற்றுருக்காங்க. அப்போ இங்கே லாஸ் எவ்வளோ? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 47 SSC GD கொஸ்டின் பேப்பர். A table when sold for rupees 11,480 gives a loss of 18%. Calculate the loss or gain percentage when the same table is sold for 15,540. இது வந்துட்டு அதே மாதிரி தான், கொஞ்சம் வேல்யூஸாக மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கு நம்பர்ஸ் எல்லாம். அதாவது சேரை விற்கிறாங்க 11,480 ரூபாய்க்கு. அப்படி விற்கிறப்ப ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க, லாஸ்க்கு வச்சுக்கோங்க. லாஸ்க்கு வச்சு விற்கிறாங்க. எவ்வளோ லாஸ்க்கு? 18%. இது செல்லிங் ப்ரைஸு. அப்போ 100% தான் காஸ்ட் ப்ரைஸு. எவ்வளோ குறைச்சி விற்கிறாங்க? -18% குறைச்சி விற்கிறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 82%. அப்போ இந்த 82% தான் 11,480. இதில் எந்த கன்ஃபியூஷன் இல்லைல. நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்குறான்? 15,540 ரூபாய்க்கு வச்சு விற்கிறப்ப ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். இதை நான் 41 கேன்சல் பண்ணி பார்ப்போம். 41 × 2 எவ்வளோ? ஃபர்ஸ்ட்ல நான் 2 கேன்சல் பண்ணுறேன். 2 கேன்சல் பண்ணால் 41. இங்கே 2 கேன்சல் பண்ணால் 5. 5 2 சார் 10, ரிமைனிங் 1 7 4. இப்போ நான் இந்த 41 இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். 141 சார் 41, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 16 இருக்கா? அப்போ 16. அப்போ 41 × 4 எவ்வளோ? 40 × 4 160. அப்போ 1 × 4 அது ஒரு 4, அப்போ 164. அப்போ கரெக்ட் தான். இங்கே ஒரு 14. நான் இந்த 14 அப்படியே கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படியே கேன்சல் பண்ணா 114 சார் 14, ரிமைனிங் 1. 114 சார் 14, ரிமைனிங் 1 114. அப்போ எதுவுமே இல்லை, 111% தான் செல்லிங் ப்ரைஸு. அவன் என்ன கேட்குறான்? செல்லிங் ப்ரைஸா இல்லை ப்ராஃபிட் கேட்குறான். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் 11%. கத்தம். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸும் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100%. ப்ராஃபிட் எவ்வளோ? அது ஒரு 11%. ரெண்டும் சேர்த்து தான் 111% இருக்கு. நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம தேவை, அதனால எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 48 SSC CHSL பேப்பர். அந்த கொஸ்டின், அந்த SSCHL கேட்ட கொஸ்டின். பை செல்லிங் a car for rupees 6,32,500, a showroom owner makes a profit of 15%. If he sold the car at rupees 8,10,000, then what would be the profit percentage? 6,32,500 ரூபாய்க்கு விற்கிறப்ப 15% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 115% தான் இது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? 8,10,10,000 அப்படி விற்றா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? 20 கேன்சல். 5ஆல் கேன்சல் பண்ணால் 23. இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 5 சார் 5, ரிமைனிங் 1 2 5 சார் 10. 13ல 10 போச்சுன்னா 3, அப்போ இங்கே 3.
6 5 32. அப்போ இங்க ஒரு 5 அவ்வளவுதான். 23 கேன்சல் பண்ணுவோமா இல்லை இங்க 9 கேன்சல் பண்ணுவோமா? 9 கேன்சல் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா 9 ஸ்கொயர் 81, இங்க 9 கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப இங்கே 9 கேன்சல் ஆகும். 1 9 9, ரிமைனிங் 3 ஆகலையா? அப்ப வேற வழியே இல்லை, 23 கேன்சல் பண்ணி பார்க்கணும். 123 23, நமக்கு நல்லா தெரியும் 23 into 5 எவ்வளோ? 115. 115, இங்க ஒரு 11 இருக்கு. அப்ப இங்க ஒரு 55. கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ 55 5 கேன்சல் பண்ணோம்னா 11, இங்க 5 கேன்சல் பண்ணா 1 5 5, ரிமைனிங் 3, 6 5 30, ரிமைனிங் 1 2, இங்க ஒரு 0 இருக்கு. இப்படி கேன்சல் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 11 கேன்சல் ஆகுமா? ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து டெசிமலா தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன், கேன்சல் பண்ணி பார்க்குறேன். 1 11 11, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. 4 11 44, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 44. இங்கே ஒரு 6 8 இருக்கு. அப்போ 80ல் எத்தனை 11 இருக்கு? 7 இருக்கு. அப்போ 147 பாயிண்ட் தான் ஏதோ வரப்போகுது. இங்கே 147 பாயிண்ட் தான் ஏதோ சம்திங் வரப்போகுது. நமக்கு தேவை ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இதுல என்ன இருக்கு? இது பெர்சன்டேஜ்ல இருக்கு. இதுல என்னவும் இருக்கு? காஸ்ட் ப்ரைஸ் 100% இருக்கு. நமக்கு தேவை ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் மட்டும். அப்ப 47 பாயிண்ட் சம்திங் பெர்சன்டேஜ் தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் என்ன இருக்கு? 47.3% இருக்கா? இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 48. நெக்ஸ்ட் வந்து 49. 49 பாருங்க. A grocer purchased 10 kg rice for rupees 700. He spends some amount on transportation and then sells it for rupees 1400. The percentage of the profit made by the grocer is 30%. Then what is the amount he spends on transportation? Rounded off to nearest. இது ஒரு சூப்பர் கொஸ்டின். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. ஒரு கடைக்காரு வந்துட்டு, பலசர கடைக்காரு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 10 kg அரிசி வாங்கிட்டு வராரு ஹோல்சேல் டீல்ல இருந்து. எவ்வளவுக்கு வாங்கிட்டு வராரு? 700 வாங்கிட்டு வராரு. அப்படி வாங்கிட்டு வரப்ப நம்மளுக்கே தெரியும், ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்குலாம் நம்ம காசு கொடுப்போம்ல. நமக்கு இப்போ அமேசான் ஆர்டர் போட்டாலே அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்லாம் போடுவான்ல. அந்த மாதிரி அந்த அரிசி வாங்குறப்போ அங்க ஹோல்சேல் கடைக்கார்ட்ட 700 கொடுத்து வாங்கிட்டு வராரு இவர் கடைக்கு 10 கிலோ அரிசியை. அப்படி அதை கொண்டு வரப்போ அதுக்கு லக்கேஜும் போடுறாங்க. அப்படி லக்கேஜுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஆகுது. அதுக்கும் ஏன்னா அதுவும் வந்துட்டு என்ன பண்றது, அந்த லக்கேஜுக்கான செலவையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி நம்ம அதையுமே நம்ம வித்து காசாக்க பார்க்கணும். அதுக்கும் செலவாகுது. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை இதோட டபுள் மடங்கு ஆக்க பார்ப்போம். அப்போ அதுவுமே வந்துட்டு நமக்கு செலவு தான். எப்படி அந்த 10 கிலோ அரிசி 700 கொடுத்து வாங்குறோம், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம செலவு பண்றோம்னா அதுவுமே இது கூட தான் சேரப்போகுது. அப்படி சேர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் அப்படி சேர்ந்துட்டு அவர் என்ன பண்றா அப்படின்னா, அந்த 10 கிலோ அரிசி எவ்வளோன்னு விற்கிறாரு? 1400 விற்கிறாரு. 700 வாங்கிட்டு வந்துட்டு அந்த அரிசியை ஹோல்சேல் கடைக்காரர்கிட்ட வாங்கிட்டு நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு சம் அமௌண்ட்டை செலவழிக்கிறாரு. கடையில் வாங்கி வந்து வச்சுட்டாரு அந்த 10 கிலோ அரிசியை. நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, இந்த 10 கிலோ அரிசி எவ்வளோன்னு சொல்றாரு? 1400 சொல்றாரு. இப்போ மொத்தமா இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் மேட் பை த கிராசரிஸ் மொத்தமா அவருக்கு வந்துட்டு 30% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அவன் என்ன கேட்குறான், தென் வாட் இஸ் த அமௌண்ட் ஹி ஸ்பென்ஸ் ஆன் டிரான்ஸ்போர்டேஷன்? டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளோ செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு 1400 வித்திருக்காரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு? 30% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இது செல்லிங் ப்ரைஸா? 30% ப்ராஃபிட்டா? அப்போ இந்த 130% தானே 1400. அப்போ இந்த 100%ன்றது காஸ்ட் ப்ரைஸா? இது என்னன்னு கண்டுபிடிப்போமா? இந்த பெர்சன்டேஜும் கேன்சல் ஆயிருமா? இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஜீரோ அப்படி இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதை நான் இப்படி எடுத்து எழுதிடுறேன். சரி, இப்படியே கேன்சல் பண்ணுவோம். 1 13 13, ரிமைனிங் 1. இங்க ஒரு 0. 7 எவ்வளோ? 7 13 91, 91. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 9 இருக்கு. அப்போ 5 13 எவ்வளோ? 4 13 52, 65 78. அப்போ 6 13 78. இப்படி இருக்கு. அதாவது இந்த 13 1400 கேன்சல், 1400 13 கேன்சல் பண்ணா இப்படி சம்திங் வருது. நான் இந்த 10 இங்க மல்டிப்ளை பண்றேன். 10 மல்டிப்ளை பண்ணா இந்த டெசிமல் போயிருமா? அப்ப எவ்வளவு காஸ்ட் பிரைஸ்?
1076 ரூபான்றது காஸ்ட் ப்ரைஸ். இந்த காஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம அரிசியை ஹோல்சேல் டீலருக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? இங்க அந்த கொஸ்டினை காணும். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? 700 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஆனா இங்க நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு வருது? 1076 ரூபா வருது. 700 ரூபா அரிசிக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கு இங்க இதான் காஸ்ட் ப்ரைஸ். ஆனா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு வருது? 1076 ரூபா வருது. எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருது? 376 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 376 ரூபா எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம்? டிரான்ஸ்போர்டேஷனுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நியரஸ்டா கேட்கிறான். இதுவே பாயிண்ட் சம்திங் தான் சொன்னேன். அப்போ 376 ரூபா பக்கத்துல என்ன ஆப்ஷன் இருக்கு? 377 ரூபா தான் ஆன்சர். ஏன்னா அவன் நியரஸ்ட் டு இண்டிஜர் கொடுத்துட்டான், ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட். அப்போ பக்கத்துல என்ன ஆப்ஷன் இருக்கு? 377 ரூபா. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு செலவாயிருக்கு. ஏன் இதை நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒரு பொருளை வந்து வாங்குறேன். அது வாங்குறது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அரிசிக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்துருக்கோம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரெண்டும் சேர்த்து தான் அந்த 10 கிலோ அரிசிக்கான காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அதுதான் இந்த 1076. நான் அரிசிக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 700 ரூபா கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 376 ரூபா பாயிண்ட் சம்திங் ஏதோ 377 ரூபா ஆப்ஷன் ஆன்சரா இருக்க போகுது. ஏன்னா ஆப்ஷன்ல நியரஸ்டா தான் கொடுத்துருக்கான். ஸோ ஈஸி. இதை நம்ம எப்படி கேன்சல் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு புரியுதுல? 130% தான் 1400 அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணிட்டேன். நான் இந்த 10 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 50வது சம். 50வது சம் பாருங்களேன். A man bought an article and sold it at a gain of 10%. If he had bought the article at 20% less and sold it for ₹1000 more, he would have made a profit of 40%. The earlier selling price of the article in rupees கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்களேன். ஒரு மேன் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு விற்கிறாரு. எவ்வளவுக்கு விற்கிறாரு? 10% ப்ராஃபிட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் என்ன, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%, செல்லிங் ப்ரைஸ் என்ன 110%. ஏன்னா 10% ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறாரு. எப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க. இஃப் he had bought the article at 20% less. இது வந்து ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துருக்க கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அவன் என்ன கொடுத்துருக்கான்? இன்கேஸ், அதான் இஃப்ன்றது அதான் மீனிங். இப்படி வாங்காம அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20% வந்து குறைச்சு வாங்கியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஹோல்சேல் கடையில இருந்து முழுமையான ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் இதுலயே அவன் என்ன கொடுத்துருக்கான்? இஃப் he had bought the article at 20% less, அவன் வாங்குறப்பே 20% குறைச்சு வாங்கியிருக்கான். அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 80% தானே. 20% குறைச்சா 80% தானே. அப்படி குறைச்சு அவங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் வந்து என்னது? 110%. நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு? 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. அதான் அவன் சொல்லியிருக்கான் 20% லெஸ்ஸுக்கு குறையா வாங்கிட்டு அண்ட் சோல்ட் இட் ஃபார் ₹1000 மோர். அப்ப 1000 ரூபாய் கூட்டி வச்சு விற்கிறாரு. அப்படி வித்தா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 40% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இதுல 40% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப பாருங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. இந்த 80%ல 40% எக்ஸ்ட்ரா வச்சு இங்க வித்திருக்காரு. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 80% தான் 100%. இந்த இடத்துல இதுலதான் நம்மளுக்கு 40% ப்ராஃபிட் கிடைக்க போகுது. நல்லா கவனிங்க. ஏன் இந்த 80% 100% எடுத்தோன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 100% காஸ்ட் பிரைஸ் அஸ் யூசுவல். இங்க ஏன் இந்த 80% 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த டேர்ம்ல இதை விட்டுருங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுல வந்து 40% ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்போ இந்த 80% தான் நம்ம 100% எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இதை தான் இங்க காஸ்ட் பிரைஸா எடுத்துக்கணும். இதுல 40% ப்ராஃபிட்னா நம்ம எப்படி எடுத்துக்கோம்? 140%. அப்ப இந்த 140% தான் என்னன்னு பார்ப்போம். இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணா 5, இதை கேன்சல் பண்ணா 7, இதை கேன்சல் பண்ணா 16. 16 into 7 எவ்வளோ? 112. அப்ப இந்த 112% தான் இங்க வரும். புரிஞ்சா எப்படி நம்ம எடுத்து எழுதுறோம், எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருக்கையும் இப்படி எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த 80% நான் இங்க பண்றேன். இந்த 80% இதை நம்ம 100% எடுத்துக்கணும் அப்படின்னா இதை பேஸா வச்சுக்கணும். 100% நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சு விற்கிறோம்? 40% எக்ஸ்ட்ரா விற்கிறோம் அப்படின்னா 140%. இப்படி எடுத்துடணும். அதே மாதிரி தான் இந்த பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ், இது 5, இது 7, இது அப்படியே கேன்சல் பண்ணா 16 into 7 112%.
இப்படி பண்ணிட்டு போயிடணும். ஒவ்வொருக்கும் இப்படி எடுத்து பண்ணிட்டு இருக்க கூடாது. 80% இதை முழுமையா என்னது, இது முழுமையா 100%, அதை இங்க பேஸ்ல வச்சுக்கணும். நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு கூட்ட போறோம், ஏன்னா 40% எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, அப்போ அதனால 140% சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுவும் இல்ல, இதுவும் கன்ஃபியூஸா இருக்கு, அதாவது இதுவுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 80% பாருங்களேன், நான் இங்க 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 எழுதுறேன். இந்த 80% தான் 100%. இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இந்த 10% தான் எவ்வளோ, 8%. இந்த 10% தான் 8%. இங்க நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்க சொல்றான், 40%க்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வச்சு விற்க சொல்றான். அப்ப 10% தான் 8னா 40% எவ்வளோ, 32வா? அப்ப பாருங்களேன், 40% எவ்வளோ, 10% தான் 8%. அப்ப 40% எவ்வளோ, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும், 4 × 8 எவ்வளோ, 32%. அப்ப 32% எக்ஸ்ட்ரா. அப்ப 80 + 32 எவ்வளோ, 112. நான் சொல்றது புரியுதா? ரொம்பலாம் ஆவோ அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த 80%ல 40% எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறோம், அதுதான் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். இந்த 80% தான் முழுமையாக நம்ம எடுத்துக்கணும், அது 100%. 80 தான் 100%. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன தெரியுது, இந்த 10% தான் 8% தெரியுது. 10% 8, அப்ப 40% எவ்வளோ, 40 அந்த 0 கேன்சல் 4 × 8 32%. அப்போ 80% + 32% 112%. புரிஞ்சுல? இதுல எந்த டவுட் இல்லையே. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான், இயர்லியர் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் கேட்குறான். இப்போ இயர்லியர் செல்லிங் பிரைஸ் என்னது, 110%. இதான் நமக்கு என்னன்னு கேட்குறான். இது பெர்சன்டேஜ்ல இருக்கு, நமக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறான். இப்போ பாருங்களேன், அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். இதுக்கு டிஃபரன்ஷியேட் என்ன, 1000. அதாவது 112ஐயும் 110ஐயும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் தானே வரும். ஏன்னா இதை பாருங்க, இதை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு, 2%. அப்ப இந்த 2% தானே 1000. 110 112. அப்ப இந்த 2% தான் இந்த 1000. நமக்கு தேவை 110% இயர்லியஸ்ட் செல்லிங் பிரைஸ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ், செகண்ட் செல்லிங் பிரைஸ். இயர்லியர் செல்லிங் பிரைஸ்னா இதுதான், இந்த ஜீரோ இந்த ஜீரோ, இதை கேன்சல் பண்ணா 55. இப்போ 55 × 1000 ஆன்சர் வந்து 55,000. இது ஆன்சர். புரிஞ்சா? இந்த சம்ம இப்படி சால்வ் பண்ணவே தேவையில்லை, இவ்வளவு நேரம் எடுத்து சால்வ் பண்ண தேவையில்லை. ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அவன் கொடுத்துட்டான் 100%, காஸ்ட் பிரைஸ் நம்ம தான் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுத்துட்டான், 110%. செகண்ட் இப்போ 112 எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செல்லிங் பிரைஸ் தானே கேட்டிருக்கான். இது எதால மல்டிப்ளை இருக்கு, இதை நான் பாக்குறேன் பாருங்க. இதை பிரிக்கிறேன், 10 × 11. நமக்கு இதுதான் தேவை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன்ல 11ஆல எந்த நம்பர் வந்து டிவைட் ஆயிருக்கு, டிவிசிபிள் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இப்போ இங்க மல்டிப்ளை ஆயிருந்தா அது டிவைடும் ஆகும். இப்ப இந்த 110 11 மல்டிப்ளை ஆயிருக்கனாலதான் இது. இப்ப 110 நம்ம என்ன பண்றோம், 11ஆல் டிவைட் பண்ண முடியும். ஏன் டிவைட் பண்ண முடியும், அந்த 110ல 11 மல்டிப்ளை ஆயிருந்திருக்கனாலதான் 11 வச்சு டிவைட் பண்ண முடியும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி 60,000 டிவைட் ஆகாது, சி டிவைட் ஆகாது, டி டிவைட், ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ டைரக்டா ஆன்சர் வந்து 55,000 போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அப்படியே ஸ்டார்டிங்ல சொல்லி இருந்திருப்பேன், ஆனா நம்ம சம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்கு தான் இவ்வளவு சொன்னது. புரிஞ்சுல? ஓகே, இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே. அதாவது இந்த 80%ன்றத முழுமையா, அதுல இருந்து நம்ம 40% ப்ராஃபிட். இப்போ நம்ம 100% இருக்கு, நல்லா கவனிங்க. இது வந்து முக்கியமான கான்செப்ட். இனிமே வர சம்பளம் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த 100% இருக்கு, இதை வந்து 40% எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறோம் அப்படின்னா நம்ம டைரக்டா போட்டு போயிடலாம் 140%ன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுது, இதை டைரக்டா போட்டு போயிடலாம். இப்போ இந்த 80%ல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, 80% முழுமையான காஸ்ட் பிரைஸ். ஏன்னா இங்கே அதாவது 20% நான் குறைச்சிட்டாரு. நான் அதை ரிலேட் பண்ணியே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து 100% ஒரு பொருள் வாங்குறேன், நான் வாங்காம என்ன பண்றேன், அதை 20% குறைச்சிடுறேன், குறைச்சிட்டு 80% வாங்கிட்டு வரேன். அப்ப அதுவும் என்னோட காஸ்ட் பிரைஸ் தானே. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, நம்ம பண்ணிக்கலாம்ல. 20% நான் விட்டுட்டு 80% வாங்கிட்டு வரேன். அப்ப இந்த 80%ன்றது காஸ்ட் பிரைஸ் தான். இதுல நான் எக்ஸ்ட்ரா 40% வச்சு விற்கிறேன். அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 80%, இது எனக்கு 40% ப்ராஃபிட் வேணும். அப்போ இன்ட்டு கீழே 100ன்னு வச்சுக்கணும், மேல 140ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 40% தான் ப்ராஃபிட். இது புரியுதுல? அப்படி இல்லைன்னா ஈஸி, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
80% 100%. அப்ப இந்த ஜீரோ கேன்சல் பண்ணா 10% தான் 8%. அப்ப 40% 32%. அப்ப 80 plus 32 112%. ஓகே, இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா சம்ம இப்படி அப்ரோச் பண்ணுங்க டிவிசிபிள் ரூல் படி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 51 பாருங்க. A person sells an article at a profit of 12%. If he had purchased it for 12% less and sold it for rupees 9 less, he would have gained 27%. What is the original cost price of the article? இது சேம் மாடல் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன 100%. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கு வச்சு விற்கிறாரு 12%. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன 112%. இனிஷியல். செகண்ட் என்ன பண்றாரு 12% குறைச்சு வாங்குறாரு காஸ்ட் பிரைஸ்ல. அப்போ 88%. நெக்ஸ்ட் இதை வாங்கி இதை விற்கிறப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு, எக்ஸ்ட்ராவா குறைச்சு விற்கிறாரு. எவ்வளவு குறைச்சுன்னா ஸ்டார்டிங்ல 112% வச்சு வித்திருக்காரு, இதுல -9 rupees குறைச்சு வித்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஏதோ பெர்சன்டேஜ் வேல்யூ வரும். அப்போ எவ்வளவு இந்த இதுல எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு வித்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 27% ப்ராஃபிட் வச்சு வித்திருக்காரு. இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஸ்டார்டிங் வந்து 12% ப்ராஃபிட் வச்சு வித்திருக்காருப்பா. நெக்ஸ்ட் வந்து அதே ஹோல்சேல் கடையில் போயிட்டு எனக்கு 12% குறைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு குறைச்சு கொடுத்து வாங்கியிருக்காரு. இதுவுமே காஸ்ட் பிரைஸ் தான், குறைச்சு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப இதை விற்க போறாரு. இதை எவ்வளவு விற்கிறாரு 27% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. ஆனா எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங் செல்லிங் பிரைஸ்ல இருந்து இனிஷியல், அதாவது ஸ்டார்டிங் செல்லிங் பிரைஸ்ல இருந்து ஃபைனல் செல்லிங் பிரைஸ்க்கு எவ்வளவு குறைச்சு வித்திருக்காரு 9 rupees வந்து குறைச்சு வித்திருக்காரு. இதுல இந்த கன்ஃபியூஷன் இல்லையில. இதோ பாருங்க, இப்போ இந்த 88%ல 27% ப்ராஃபிட்டா வச்சு விற்கிறாரு. அப்போ இன்ட்டு 100% 127%. இதுல இந்த கன்ஃபியூஷன் இல்லையில. டைரக்டா நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த 127 எதுக்கு 127 போட்டோம், 100ன்றது காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 27% 127%. கரெக்டா? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 4ஆல கேன்சல் பண்ணா 25, இதை 4ஆல கேன்சல் பண்ணா 22. இந்த 25 127 கேன்சல் பண்ணா எவ்வளோ 525 125. ரிமைனிங் 2 இருக்கு. 225ஆல கேன்சல் பண்ண முடியாது. 2வை 25ஆல கேன்சல் பண்ண முடியாது. நான் இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறனால இங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். 20யை 25ஆல கேன்சல் பண்ண முடியாது, அதனால இங்க ஒரு 0 போட்டனால இங்க ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்ப 25 × 8 எவ்வளோ 200. இப்போ இந்த 22 இன்ட்டு இங்க ஒரு பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ் அப்படியே போட்டுக்கிறேன். 22% × 5.08 தானே இங்க பெர்சன்டேஜ் வேல்யூவா இருக்கும். இது பாருங்க ஈஸியா தானே இருக்கு. அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுமா. 16 0 1 10 6 1 0 1 6 7 1 1 1. இப்போ நான் 508 டைரக்டா எடுத்துக்கிட்டேன். ஆனா இங்க என்ன இருக்கு 5.08 இருக்கு. இந்த 2 டெசிமல லாஸ்ட் இந்த இடத்துல தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போ இந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை அப்படி இங்கேயும் போட்டுக்கிறேன். அப்போ இதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு வித்திருக்காரு 111.76%க்கு வித்திருக்காரு. எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்ப பாருங்க இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே இந்த 9 குறைச்சு வச்சு வித்திருக்காரு. அப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன 0.24%. அப்படி 24% வித்தா எவ்வளோ 9 rupees லெஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது மைனஸ் போட்டிருக்கீங்க, அப்ப இது ஒரு டிஃபரன்ஸ் ரேட்டு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தானே. அப்போ ஏன் வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை வந்து சப்ராக்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது 112% மைனஸ் 11.76% ஈக்குவல் டு ஏன் இங்க -9 இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்லாம் டவுட் வரக்கூடாது. இங்க குறைச்சு வித்தாரு, ஆனா இவருக்கு இங்க நட்டம்லாம் ஆகல. என்ன பண்ணி இங்க ஆல்ரெடி இங்க குறைச்சிட்டாருல, காஸ்ட் பிரைஸை குறைச்சிட்டாரு. குறைச்சு இங்க இருந்து 27% எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போ இந்த 9ன்றதை இங்க லாஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. நான் இங்க இந்த மைனஸ்ன்றதை என்ன பண்ணிருக்கேன் குறைச்சு வித்துருக்காங்கன்றதுக்காக தான் நான் இங்க மைனஸ் போட்டிருக்கேன். இதை கூட வேண்டாம், அப்படியே நம்ம டைரக்டா சொல்லிடுவோம். ஓவரலாவே 9 குறைச்சு வித்துருக்காங்க. அப்போ இதுதான் 9 rupees. கன்ஃபியூஸ் இல்லையில. இப்போ நம்ம என்ன கேட்கறான் இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் கேட்கறானா. காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்துருவோமா. இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிருமா. இதை 3ஆல கேன்சல் பண்ணா 3, இதை கேன்சல் பண்ணா 0.08. இப்போ 3 × 100 எவ்வளோ 300.
இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன வரும் 0.08 வருமா. நான் என்ன பண்ணுறேன், மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டு 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 ஜீரோ இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு இதுவுமே உள்ளே போயிருமா, அதாவது டெசிமலுக்கு இங்கிட்டு வந்துருமா. அப்போ இங்கே என்ன வரும் 8 வருமா. இதை நான் ஃபர்தராக கேன்சல் பண்ணுறேன். 3 8s are 24, ரிமைனிங் 6. 7 8s are 56, ரிமைனிங் 4. இங்கே 4 வருமா. அப்போ 5 அகைன் லாஸ்ட் ஒரு 0. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன 3750. புரிஞ்சா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இப்போ எடுத்து எழுதுறதுல எந்த டவுட் இல்லைல்ல. இதில் 12% குறைச்சி வாங்கியிருக்காரு, இது மூலியமா 27% ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாரு. ஆனால் இனிஷியலாக ஒரு ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸுக்கும் செகண்ட் காஸ்ட் ப்ரைஸுக்கும் எவ்வளோ குறைச்சி விற்றுருக்காரு 9 rupees. அதான் பாருங்களேன், இஃப் he had purchased it for 12% less and sold it for ₹9 less, இதுக்கும் 9 rupees குறைச்சி விற்கிறாரு. அதான் இங்கே மீனிங். இந்த கொஸ்டினுக்கு ஒரு பேர் இருக்கு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இஃப்னு வந்தா அந்த கொஸ்டின்ல பாருங்களேன், இஃப்னு வச்சு வந்தா இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அதாவது இதுக்கும் சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ல பாருங்களேன், இந்த கொஸ்டினா இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வர போற கொஸ்டினா இருக்கட்டும், இதுக்கு முதல்ல இருக்கிற கொஸ்டினா இருக்கட்டும், இந்த கொஸ்டின் டைப் வந்து இஃப் டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க. இஃப் டைப் இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். எதுவும் கஷ்டம் இல்லைல்ல, கால்குலேஷனை தவிர புரிஞ்சுக்கிறதுலனா எதுவும் கஷ்டம் இல்லைல்ல, ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட் 52. நெக்ஸ்ட் 52 பாருங்க. an article is sold at 25% loss if இங்கே பாருங்க, அந்த if its cost price is doubled and its selling price is increased by ₹660, then there is a profit of 20%. What is the original cost price of the article? இன்சியல் காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் பாப்போமா. காஸ்ட் பிரைஸ் என்ன 100%. இங்கே ப்ராஃபிட்காக வச்சு விற்கிறாரு, இல்லை லாஸ்க்கு வச்சு விற்கிறாரு, 25% லாஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன, இன்சியல் செல்லிங் பிரைஸ் 75%. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறாரு, கொடுத்துருக்காங்க காஸ்ட் பிரைஸ் வந்து டபுள் ஆகுது. அப்போ டபுள் ஆனா 200%. இதில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் அவர் செல்லிங் பிரைஸை இன்க்ரீஸ் பண்றாரு. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாரு, 660 rupees இன்க்ரீஸ் பண்றாரு. இதுல இருந்து அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 20% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ பாருங்களேன், இந்த 200% தான் 100% நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த 200%ல இன்ட்டு கீழே 100%, 20% ப்ராஃபிட் அப்படின்னா 120%. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ், இந்த ஜீரோ, இது 6, இது 5, இதை கேன்சல் பண்ணா 4, 6 4s எவ்வளோ 24. அப்போ 240%. அப்படியும் இல்லையா, டைரக்டா பாருங்க, இந்த 200% தான் 100%. நான் என்ன பண்றேன், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இந்த 10% தான் 200%, அதாவது 20%, சாரி 10% தான் 20%. நமக்கு என்ன தேவை, 20% ப்ராஃபிட் தானே தேவை. அப்போ 20% ப்ராஃபிட்னா எவ்வளோ, 40% ஆகுமா. அப்போ 20% + 40% எவ்வளோ, 240%. இப்போ பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஷியேட் பார்ப்போமா. இதோட டிஃபரன்ஷியேட் தான் இந்த 660. இப்போ டிஃபரன்ஷியேட் என்ன, அங்கிட்ட ஒரு 25, இங்கிட்ட ஒரு 140, அப்போ 155. கரெக்டு தானே. அதாவது அங்கிட்ட ஒரு 25, இங்கிட்ட ஒரு 140, 165. இந்த 165% தானே 660. அவன் என்ன கேட்குறான், காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறான். ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன 100%. இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 11ஆல் கேன்சல் பண்ணால் 1 11s are 11, 5 15, இங்கே வந்து 6, இதை கேன்சல் பண்ணால் 4 × 100 400. இன்சியல் காஸ்ட் ப்ரைஸ் 400. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 52 சம் வரை பார்த்துருக்கோம். இதில் எந்த டவுட்டும் இல்லையே, எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சியோ ரயில்வேஸோ படித்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது, எல்லாமே புரியுதுல்ல, ரொம்பையும் கஷ்டம்லாம் எதுவுமே இல்லைல்ல. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அப்படி தான் அப்ரோச் பண்ணுறோம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.